அண்ணாமலை எடப்பாடியாரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். அவருக்கு எதிர்த்து நாங்கள் இன்று அவருடைய உருவ பொம்மையை இங்கே திருநெல்வேலியில் ஐடி விங் சார்பாக, தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இன்னைக்கு அவருடைய உருவ பொம்மையை இங்கே எரித்து அவருக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றோம். 4 ஆண்டுகள் மக்களுக்கு மிக சிறப்பான ஆட்சியை அளித்த எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை மிக கேவலமாக பேசி வரும் தற்குறி அண்ணாமலை அவர்களை கண்டிக்கும் வகையில் இங்கே நாங்கள் இந்த உருவ பொம்மையை அவருக்கு எதிராக எரிக்கிறோம் என்பதை பதிவு செய்து இப்பொழுது அந்த உருவ பொம்மையை இங்கே எரிக்க கடவுட்டிருக்கிறோம். கொஞ்சம் அண்ணாமலை 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 தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை அட்டப்புழு அண்ணாமலை தற்குறி அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அம்மாவாசை அண்ணாமலை அண்ணாமலை கரூர் கழுதை அண்ணாமலை அரவக்குறிச்சி அரவேக்காடு 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 அண்ணாமலை கஸ்தூரி அண்ணாமலை கஸ்தூரி அண்ணாமலை அட்டமுச்சி அண்ணாமலை அட்டமுச்சி அண்ணாமலை ஓசிச்சோர் அண்ணாமலை ஓசிச்சோர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை அரவேக்கர் அண்ணாமலை ஓட்டொண்டி அண்ணாமலை ஓட்டொண்டி அண்ணாமலை தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை இங்கே காவல்துறையில் தன்னுடைய பணியை ஒழுங்காக நிரூபிக்க முடியாமல் ஏதோ மக்களை, தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் ஏமாற்றி விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்று தமிழகத்தில் ஏதோ ஒரு பெரிய தேசிய கட்சியில் சேர்ந்து விட்டது போல அவருக்கு ஒரு எண்ணத்தோடு இங்கே மக்கள் பணியை கடந்த 50 ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து மிக சிறப்பான மக்கள் பணியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை அவர்கள் மிக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் எங்களை ஒருபோதும் அடுத்த மாற்றுக் கட்சியினரை தரக்குறைவாக பேச கற்றுக் கொடுக்கவில்லை. இப்படி நீங்கள் தொடர்ந்து பேசி வந்தால் உங்களை நாங்கள் இதைவிட தரம் தாழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்போம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கவுன்சிலர், அதாவது உங்களுடைய எம்எல்ஏ எலெக்ஷன் கூட நீங்கள் ஜெயிக்க முடியல, உங்களுடைய எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பண்ணிட்டு கொண்டிருக்கூடிய ஒரு எளிய முதல்வர், ஒரு விவசாய மக்களுக்கான ஒரு முதல்வராக இருந்து பல்வேறு பணிகளை கொண்டு வந்திருக்கவர், 7.5% கொண்டு வந்து ஏழை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சீரிய முறையோடு சிந்தித்து செயல்பட்டவர். நீட் தேர்வை நீங்கள் விலக்களிக்க முடியாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்கள் நாணயம் வெளியிட்டுக் கொண்டு அவர்களுக்கு சார்பாக இன்று எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை மிக தரக்குறைவாக பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. வருங்காலங்களில் இப்படி பேசப்பட்டால் நீங்கள் வருமிடமெல்லாம் கருப்பு கொடி காட்டி உங்களுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக எங்களுடைய மாநில செயலர் ராஜத்தினுடைய அனுமதியோடும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வழிகாட்டுதலின்படி மிக கடுமையாக அங்கே நிகழ்த்தி காட்டுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவருடைய உருவ பொம்மையை இங்கே எரித்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.